நான் டாக்டர் ஷாம்லா, அக்குதெரபிஸ்ட். இன்றைக்கி குழந்தைகள் எப்படி வளர்க்குறது, இந்த காலத்தில் குழந்தைகள் வளர்கிறதுன்றது ஒரு பெரிய இதுவாக இருக்குது, எல்லாருக்குமே ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. குழந்தை வளர்ப்புங்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை இந்த காலத்தில். அந்த காலத்தில் நிறையா பேர் 7-8 குழந்தைகள் 10 குழந்தைகள் கூட ஈஸியாக வளர்த்துட்டாங்க. இப்போ அந்த மாதிரி நம்மளால் வளர்க்க முடியறதில்ல. நமக்கு குழந்தைங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா அம்மா குழந்தைங்கள மனசு நல்லா சண்டை கிண்டை போடாத மனசு வச்சுண்டு குழந்தைங்கள் கொஞ்சம் பெட்டராக வளரும்னு சொல்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த குழந்தைங்கள் வளர்ந்து இதுவானதுக்கு அப்புறமா பிறக்கறச்சியே இந்த குழந்தைகள் இப்போ எல்லாருக்குமே சிசேரியன் அப்படி தான் பண்ணுறா. பரவாயில்லை, அதனால ஒன்றும் இல்லை. அந்த குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, சில குழந்தைகள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், சிலது கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஐயோ நமக்கு இப்படி இருக்கேன்லாம் நினச்சிக்க வேண்டாம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தாய் பால் கொடுக்கறது, அதுதான் அவங்க பால் கொடுக்கறச்சியே அது அப்படி இப்படி வாயை இப்படி இப்படி பண்ணுறச்சியே நாக்கு நல்லாவே வேலை செய்யும். நாக்கில் பேச்சு திறன் நன்னா வரும்னு பின்னாடி சொல்கிறாங்க. அது ரொம்ப எனக்கும் தெரிஞ்சிருக்கு, அந்த மாதிரி நானும் பார்த்துருக்கேன். அதனால் நிறையா பேர் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும். பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணினாக்கா ஒரு 6 மாதமாவது அந்த குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும். அப்போ அந்த நாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தடிப்பாகி பேச்சு நல்லா வரும்னு ஆய்வில் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றச்சியே குழந்தைகள் திரும்பும். அதுக்கு நம்ம பெட்டிலேயே போட்டு வச்சோம் அப்படின்னா திரும்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே நம்ம தரையில் போட்டு ஒரு பாய் போட்டு அதுக்கு மேலே குழந்தைய விட்டோம் அப்படின்னாக்க அந்த குழந்தைகள் நல்லாவே திரும்பி அவங்க உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் நல்லா வேலை செய்ய ஆரம்பித்து நல்லாவே அந்த குழந்தைகள் பிரிஸ்காயிடும். ஸோ அதை பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம தரையில் விட்டு பண்ணினோம் அப்படின்னாக்கா அது இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் தூங்க பண்ணுறச்சியே நம்ம பெட்டில் போடாத அந்த காலத்தில் தூளியில் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த தூளியில் நீ குழந்தைய போட்டு பண்ணினேன் அப்படின்னாக்கா நம்மளோட பிரெயின்லாம் நல்லா வேலை பண்ணும். தலையெல்லாம் ஒரு அழகாக அப்படி படுத்துக்கிறச்சியே அந்த குழந்தைகளுக்கு ரத்த ஓட்டம் நல்லா போகிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த காலத்தில் பண்ணினா மாதிரி தூளியில் போட்டு அந்த குழந்தைங்கள ஆட்டுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த காலத்தில் அது மாதிரி ஆட்டுறச்சே குழந்தைகள் நல்லா தூங்கும். அதுக்கு அம்மாவோட வயிற்றில் இருக்கிற மாதிரியே கருவறையில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் நல்லாவே தூங்கும். ஸோ அது ஒரு பெரிய இதுவாக இருக்குது. இந்த காலத்தில் அந்த மாதிரி நம்ம பண்ணுறதில்ல. பண்ணினா நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா இன்னொரு 3-4 மாதம் ஆகிடுது அப்படின்னா குழந்தைங்கள் நீஞ்ச ஆரம்பிக்கும். சில இடத்துலலாம் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்கள் பெட்டில் போட்டுடுறாங்க. அவங்களுக்கு நீஞ்சறதுக்கே பழக்கம் இல்லாதபடி போய்டுறது. குழந்தைங்கள் நீஞ்சினா தான் வயிறு நல்லா அமுங்கி நல்லா டைஜஷன் ஆகும். நம்ம கொடுக்குற சாப்பாடெல்லாம் உடம்பில் நல்லா டைஜஷன் ஆகி நம்மளோட சலைவா இன்னும் ஜாஸ்தி உமிழ்நீர் நிறையா சுரக்கும். சுரக்கரிச்சியே அது வாயில் நிறைய பேர் ஜொல்லு சொட்டுறதுன்னு கீழே கீழே விழும். அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறச்சியே அந்த சொட்டுறதெல்லாம் உள்ளே போகும். அப்போ உமிழ்நீரோடு சேர்ந்து உள்ளே போச்சு தான் உங்களுக்கு வயிற்றில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு ஒரு நல்லாவே தீர்வு நம்ம குழந்தைங்கள கீழே விட்டு பழக்கணும். எல்லோரும் இப்போ என்ன பண்ணுறாங்க, கீழே போட்டாக்க இன்ஃபெக்ஷன் ஆகிடுறது, கிருமி தொற்று வருது அப்படின்லாம் நிறையா பேர் சொல்கிறாங்க. பட் அது மாதிரி பண்ணுறச்சே நம்மளோட வயிறு நல்லா நீஞ்சரிச்சே, நல்லா வயிறு அமுங்கி நீஞ்சரிச்சே அதுக்கு டைஜஷன் நல்லா ஆகும். அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் ஏந்து உட்காந்ததுக்கப்புறம் உட்காந்துருந்தாக்கா சில குழந்தைகள் சட்டுன்னே உட்காந்துடும், சில குழந்தைங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த மாதிரி வேலை பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அப்போ நம்ம இந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்லோவாகிடுது அப்படின்னா சில குழந்தைகள் என்ன பண்ணும், இன்னொரு குழந்தைங்களோட பேசவே பேசாது, தனியாக போய் உட்காந்துருக்கும்.
ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சியே பாக்கி பசங்களோட மிங்கிள் பண்ண முடியாத அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி இல்லாத நம்ம எல்லா குழந்தைங்களோடையும் நல்லா சேர்ந்து பேசி விளையாடி இப்படியெல்லாம் பண்ணினோம் அப்படின்னாக்கா இந்த குழந்தைகளுக்கு புத்தி நல்லா விருத்தி ஆகும். தலையில் வந்து நீங்கள் பிரெயின் நல்லாவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். மூளைக்கு நம்ம நிறையா ஆக்சிஜனை அனுப்புகிறோம், நிறையா ரத்த ஓட்டம் மேலே போகிறது. அப்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விடுபடலாம். சில குழந்தைகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைப்பராக இருக்கும், ஓடுன்னு ஓடும், மேலே ஓடும் கீழே ஓடும். அப்படி இருந்ததுனாக்கா கூட கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அது வந்து ப்ளஸ் பாயிண்ட் அதில் நிறையா இருக்குது, கம்மியாக இருக்குது மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வளர்க்கறச்சி இந்த குழந்தைங்கள இப்போல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ எல்லாருமே நம்மளுடைய செல்லை கொடுத்துட்றாங்க. அந்த செல்லை கொடுக்கறச்சியே அந்த குழந்தைக்கு அதில் வந்து ஒவ்வொரு இதுவும் பிக்சரும் மாறுற படங்கள்லாம் மாறி மாறி வரைச்சி அந்த குழந்தைக்கு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு கலராக அந்த இதெல்லாம் மாறும் படங்கள்லாம். அந்த கலராக மாறுறச்சே இதுகளுக்கு மைண்டில் வேறு கலர் வருது அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு ரொம்பவே எந்தூசியாசமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக அது விளையாடும். ஆனால் அதே வந்து நீங்கள் அடிக்ட் மாதிரி எப்போ பார்த்தாலும் அதுக்கிட்ட கொடுத்து அதை படிக்க பாரு, அதை பாரு, இதை பாரு நீங்கள் சொன்னீங்கன்னா குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே கொஞ்சம் கண்ணு பிரச்சனை வர்றது இந்த காலத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்கள் என்ன பண்ணுறது, வெளியில் போய் விளையாடுறதே கிடையாது. வீட்டிலேயே குழந்தைங்கள உட்கார வச்சு விட்றாங்க. வெளியில் போய் அந்த இன்னொரு குழந்தைங்களோட மிக்ஸ் பண்ணி விளையாடுற காலம்லாம் போயிடுது. இப்போது எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே விளையாடுறதுக்கு இன்டோர் கேம்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த செல்லு தான் நிறையா பேர் குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்க பழக்கப்படுத்திடுறாங்க. குழந்தைகள் ஒரு நாளைக்கு அது இல்லைன்னா கூட குழந்தைகள் ரொம்ப கத்த ஆரம்பிச்சு விட்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு நம்ம கொண்டு வராத இருக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். அடுத்தது வந்து என்னென்னாக்கா நிறையா பசங்க வந்து என்ன பண்ணும், ஸ்கூலில் நல்லா விளையாடும். ஸ்கூலில் விளையாடுறச்சே அந்த குழந்தைங்களாம் நல்லா பிரிஸ்காக இருக்கும், அவளுக்கு ஒரு நல்லாவே இருக்குது. இப்போ ஸ்கூலில் கூட அவ்வளோ வெளியில் விளையாட விடுறதில்ல, பட் ஏதோ வாரத்துக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் விளையாட விடுறா, அதுவே கொஞ்சம் இதுவாக இருக்கும். நிறையா பேர் இப்போ மாலில் கூட்டின்னு போய்ட்றா குழந்தைங்கள விளையாடுறது அப்படின்னு. மாலில் கூட குழந்தைங்கள் லேடர் ஏறி இறங்கி இதெல்லாம் விளையாடுறச்சு உடம்பு நல்லாவே ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள வந்து வளர்க்குறச்சியே ஆட்டிசம் சைல்டு அப்படின்னு இல்லாத நம்ம நார்மலாக இந்த மாதிரி வளர்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு குழந்தைங்கள் நல்லா இருக்கும். சில குழந்தைங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்தாலேயே ஓடி போய் உள்ளே உட்காந்துன்னு விடும், அவங்களோட பேசவே வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை நம்ம ட்ரெயின் பண்ணணும். இந்த மாதிரி வந்திருக்கா, இவாளோட பேசு, இன்ட்ராக்ட் பண்ணு அப்படின்னு நம்ம போனோன்னாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராத குழந்தைங்கள் வளர்ப்பு நல்லா இருக்கும். நீங்கள் எந்த விதமான டாக்ஸின்ஸ் உள்ளே இருக்கிறத பார்த்து அதுகளுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு சின்ன பூச்சிகள்லாம் வயிற்றில் இருக்கும், ஒரு மாத்திரையை கொடுத்து அந்த பூச்சியெல்லாம் வெளியில் தள்ளிட்டிங்கனாக்கா இன்னும் ரத்த ஓட்டம் உடம்புல நல்லாவே போகும்.